மீனா விஜயா கிட்ட இதுக்கப்புறம் இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. வேணும்னா நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படின்னு கோபமா சொல்றாங்க. இத கேட்ட விஜயா, மீனாவா இப்படி பேசுறா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. மீனா விஜயாவையே ஓட விட்டுறாங்க. விஜயாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முத்து என்ன இவ இப்படி பேசுறா? இவ உடம்புக்குள்ள ஏதாச்சும் பூந்துருச்சா? அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு. மீனா விஜயா கிட்ட என்னாலலாம் இதுக்கப்புறம் சமைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு விஜயா, ஏன் மீனா இவ்வளவு நாள் நீ தானே சமைச்சிட்டு இருந்த, இப்ப என்ன திடீர்னு உனக்கு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அதுக்கு மீனா, இந்த கத்துற வேலைலாம் வச்சுக்காதீங்க, என்னால இதுக்கப்புறம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி தீர்த்து சொல்லிடுறாங்க. இத கேட்ட மனோஜ், மீனா இவ்வளவு நாள் நீ தானே சமைச்சிட்டு இருந்த, இப்ப திடீர்னு ஏன் இப்படி சொல்ற? நாங்கெல்லாம் வேலைக்கு போனோம்ல, நீ கரெக்டான டைம்ல சமைச்சு போட்டாதானே எங்களால பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இத கேட்டுட்டு இருந்த முத்து, டே மனோஜ் இருடா, எனக்கே இதெல்லாம் என்ன நடக்குதுன்னே புரியல, இரு நான் பேசுறேன் அப்படின்ட்டு முத்து மீனா கிட்ட வந்து கேக்குறாரு. என்னாச்சு மீனா, ஏன் இப்படி பேசுற, நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு மீனா, பின்ன என்னங்க, என்னாலலாம் இவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் சமைச்சு போட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தீர்த்து சொல்லிடுறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, நீ சொல்றது சரிதான், யார் யாருக்கு வேணுமோ அவங்கவங்க சமைச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இத கேட்ட விஜயா, நீ என்னடா உன் பொண்டாட்டி பேச்சுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருக்க? அப்போ அங்க வந்த அண்ணாமலை இதெல்லாம் கேட்டுட்டு, விஜயா எப்பவுமே நீ சும்மா இருக்க மாட்டியா, எப்பவுமே சண்டை இழுத்துட்டே தான் இருப்பியா, அவளால செய்ய முடிஞ்சா செய்ய மாட்டாளா, முடியலன்னு தானே செய்யாம இருக்கா, இதுக்கப்புறம் அவளோட புருஷனுக்கு அவ செஞ்சுப்பா, உனக்கு நீயே செஞ்சுக்கோ, யார் யாருக்கு வேணுமோ அவங்க செஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இத கேட்ட விஜயா ஷாக் ஆகி, இந்த வயசான காலத்துல நான் எப்படி சமைக்க முடியும், என்ன சொல்லிட்டு போறாரு இவரு அப்படின்னு ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ரோகிணி மனோஜ் கிட்ட, வாங்க நமக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து மீனாவை தனியா கூட்டு போயிட்டு, என்னாச்சு மீனா, உன் உடம்புக்குள்ள ஏதாச்சும் பூந்துருச்சான்னு, நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, ஆமாங்க, நானும் எவ்வளவுதான் சொந்தம்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போறது, ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.